டெல்லி முதல்வர் கைது, இதுதான் நாடு முழுக்க பரபரப்பு செய்தி. டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் இடி 9 முறை சம்மன் அனுப்பியும் அதை ஏற்காத நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஜார்க்கண்டுடைய சோரேன் வரிசையில் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருப்பது இந்திய அளவில், அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் நாடு முழுக்க, தமிழ்நாடு உட்பட நிறைய இடங்களில் இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் மீது ஏவப்படுகிறது. இவையெல்லாம் இடி, ஐடி, சிபிஐ இவையெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய வரம்புக்குள்ளே வரணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இந்த தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகளை முடக்க இதெல்லாம் பயன்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டோட கோரிக்கையாக வைத்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் வரம்பை மீறி இடி செயல்படுது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. வரம்பு மீறுகிறார் ஆளுநர் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே தமிழ்நாடு ஆளுநருக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பி கெடுவும் கொடுத்திருந்தது. அந்த கெடு முடிவதற்கு முன்பாக இன்று மீண்டும் அமைச்சராகி இருக்கிறார் திரு பொன்முடி அவர்கள். இந்த வேளையில் 2G வழக்கை விசாரிக்க மீண்டும் புத்துயிர் கொடுத்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். இப்படி அடுத்தடுத்து பரபரப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்க எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இதைதான், அதைத்தான் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். எலெக்ஷன் நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்குது, அப்படியா? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான், பாஜகவின், மன்னிக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, வெரி சாரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சூர்யா வெற்றிக்கொண்டான். ரவி சாருடைய தாக்கம் இல்லை, அது வெற்றின்னு சொன்ன உடனே பிஜேபி ஞாபகம் வரும், அதனால வந்திருக்கலாம். எனக்கு ரவின்னு உடனே உங்களை தான் ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். ஆளுநர் ரவி மீது பேரன்பு கொண்ட இந்த ரவி வந்திருக்கிறார், டிடிஎஸ் ரவி. அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 2G ஞாபகம் டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரிய நிகழ்வுடன் கலந்து கொண்டிருக்கிறார். பேராசிரியர் அருணன் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் டாக்டர் சுமந்த் அவர்களும் இணையிருக்கிறார். உங்கள் பேர் கொண்டவர் திரு ரவிங்கிறதுனால உங்கள்கிட்ட நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கிறீங்களா? இது வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட எத்தனை முறை திரு ரவி அவர்கள் கண்டனம் வாங்கியிருக்கிறார், குட்டு வாங்கியிருக்கிறார்? 2 முறை. 2 முறை தான். ஆளுநர் RN ரவி அவர்களை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்னு சொன்னா 2 முறை. நீங்க பஞ்சாப் ஆளுநர், மற்ற ஆளுநர் எல்லாம் கணக்குல சேர்க்கக்கூடாது. ஏகப்பட்ட முறை வரும்ல, இல்ல அதெல்லாம் சேர்க்கக்கூடாது இல்லையா? அது வெவ்வேறு ஆளுநர். இந்த இதில் 2 விஷயத்தில், ஒன்று இப்போ இந்த பொன்முடி ஐயா விஷயத்தில் இந்த நீதிமன்றம் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தது, அது சொன்ன விதம் ஸ்டே ஆன் தி பனிஷ்மெண்ட், அதாவது கன்விக்ஷன் அப்படிங்கிறது தான் இருந்ததை ஒழிய அக்விட்டல்னு சொல்லலை. அது வரைக்கும் இது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கும் மற்ற வழக்குகளுக்கும் நீங்கள் பார்க்கணும். இதை நீங்கள் ஜெயலலிதா என்ன சொல்லிச்சு? இல்ல, அதுதான் ஸ்டே ஆன் கன்விக்ஷனாலே அவர் குற்றவாளி இல்ல. நீதிமன்றத்திற்கு உடனே செய்யுங்க, வரம்பு மீறாதீங்க. இன்னைக்கு நீதிமன்றத்துல சால்வா இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம மீண்டும் நான் இல்லைன்னு சொல்லல. ரவி தவறு செய்திருக்கிறார், அந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆளுநர் தவறு செய்திருக்கார். இந்த விஷயத்துல நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் சொன்னா கேட்கணும். ஆளுநரிடம் சொல்வதற்கு அதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஏன்னா நீதிபதிகளையே ஆளுநரிடம் சொல்ல முடியாது. ஏன்னா நீதிபதிகளுக்கான பதவி பிரமாணமே அந்தந்த இதில் ஆளுநர் தான் பண்றாருன்னும் பொழுது, இல்லை நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், நீதிபதி அட்டர்னி ஜெனரல் மூலமாக சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதையே மதிக்கக்கூடிய தன்மையில் தான் RN ரவி அதை உடனே செயல்படுத்தியிருக்கார். ஏன்னா அந்த தீர்ப்பு அப்படித்தான் சொன்னது, இவங்க விளக்கியிருக்காங்க. தேங்க்யூ. இதற்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா இந்த மசோதாக்கள் எல்லாம் ஏன் திருப்பி அனுப்பிச்ச மசோதாவை நீங்கள் எப்படி கொண்டு போய் ஜனாதிபதியிடம் அனுப்பலான்னு ஒரு கேள்வியை எழுப்பியது. அது இப்போ ஜனாதிபதி முறை இதெல்லாம் பெருசாக்க இல்லை, இது 2 முறைங்கிறதுனால நான் ஏன் சொல்கிறேன்னா, தமிழக காட்சி ஊடகங்கள், பர்டிகுலராக எல்லா ஊடகங்களுமே அந்த ஆளுநர் இந்த ஆளுநர் பண்ணது எல்லாத்தையும் இங்கே கொண்டு பேசுறது அப்படிங்கிறது சரியா இருக்காது. இந்த ரெவிஷன் விஷயத்துல கேள்வி கேட்கல. ரெவிஷன் விஷயத்துல என்ன கேள்வி கேட்டாங்க நீங்க சொல்லுங்க, அது முறையான பதில். நான் இன்னொன்னு உங்களுக்கு 2 முறை தான் நீங்க அதை பூதாகரமா இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான. நீதியரசர் ஒன்னே ஒன்று சொல்லியிருக்காங்க, ஆளுநர் பக்கத்தில் அட்வைசர் யாராவது இருக்கீங்களா, இல்லை யாராவது 4 சாமியாரை பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்களாப்பான்னு கேட்டிருக்காரு. அப்படி கேட்டாரா? நான் சொன்னேன் அதான் எப்படின்னா, நீதிமன்றத்தை மிஸ்கோட் பண்ணாரு. ஏங்க நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. நான் என்ன தெளிவாக சொல்கிறேன், அவருக்கு கோட் பண்ணது அதானே. அட்வைசர் யார் தப்பா அட்வைஸ் பண்ற அளவுக்கு யார் உட்கார சாமியார்லாம் உங்க வார்த்தை அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் இங்க இது அவர் ஆன்மீக ரவி, அதனால தான் நான் திரும்பி சொல்றேன். அவர் ஆன்மீக ரவி, இங்க ஆள்றதே ஆன்மீக ஆட்சி. இது திராவிட மாடல் ஆட்சின்னா அவர் ஆன்மீக மாடல் ஆட்சியில் நடத்த முயற்சி பண்ணாரு. அதனால அந்த ஆன்மீக மாடல் ஆட்சிக்கு
அட்வைசர் யாரு? சாமியாரா? அப்படின்னு நானா திரும்பி கொஸ்டின் வைக்கிறேன். இதை அவர் கேட்ட கேள்விக்கு அர்த்தமும் இதுவும் ஒன்று தான். இது ஒன்று, ஏறக்குறைய ஒன்று தான். இது ஒன்று தான் வரும். அப்புறம் என்னங்க இது? ஏங்க அனுப்புன மசோதா அடுத்த ராத்திரில அங்கேருந்து நேராக வந்து செந்தில் பாலாஜி வந்து சம்மந்தமே இல்லாமல் நீங்களா வந்து அவர் அமைச்சர் பதவி விழுந்து நீக்கிறது. இப்ப அவரே திரும்பி அடுத்த 4 மணி நேரத்துல அவரே அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணாரு. அது உள்துறையை கொண்டு வைத்தது இல்ல. உள்துறை அடுத்த 4 மணி நேரத்துல தப்பு பண்ணிட்டா மன்னிச்சுக்கங்கன்னு திரும்பி உடனே தப்பு பண்ணிட்டா மன்னிச்சுக்கங்கிற வார்த்தையை மட்டும் மீசையில மண் ஓட்டினாலும் ஒருத்தர் ஏன் சொல்ல மாட்டாருன்னா அவர் தப்பு பண்ண மாட்டாரு. அடிப்படையில என்ன ஆச்சுன்னா அதுக்கு நீங்க ராஜினாமா தானே பண்ணீங்க. உங்களை யாரா பண்ண சொன்னாங்களா? நான் என்ன திரும்பி ராஜினாமா பண்ணீங்க சார்? நான் என்ன கேட்கறேன், இப்ப நீங்க ராஜினாமா மட்டும் போக வேண்டியதானே? எதுக்குங்கற ஏன் சார் உங்களுக்கு வருத்தமா இல்ல? ஜனாதிபதி அம்மா சொல்றாங்க. உங்களுக்கு வருத்தமா இல்ல, வெக்கமா இல்லையா? வெக்கத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. பாருங்க, வெக்கம் நாணம் குனிவுங்கிறதெல்லாம் நல்ல தமிழ் வார்த்தை. என்னங்க சில பேர்கிட்ட அதை பயன்படுத்த ஓப்பனாவே சொல்லலாங்க. நமக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்குங்க, எங்களுக்கே கூச்சமா இருக்கு. எத்தனை தாட்டி இதே பஞ்சாயத்தை எத்தனை தாட்டி பேசுறது ஆளுநருக்கு? டாக்டர் சுமந்த், இன்னொரு முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது வரம்பு மீறலா? இதுல ஒரு அரசியல்லாம் பார்க்கணுமா? ஒரு ஏஜென்சி தன்னுடைய கடமையை செய்யுது, இதுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? ஹரி, இதுல 2 விஷயங்களும் மிக முக்கியமா பார்க்கணும். உச்சநீதிமன்றம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த PMLA கேஸ்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுல பல அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. PMLA மட்டும் 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு வந்து உடனடியா ஜாமீன் கிடைக்காது. 2வது பர்டன் ஆஃப் ப்ரூஃப். கிட்டத்தட்ட நீங்கள் குற்றவாளி, இப்போ வழக்கமா என்ன சட்டத்துல என்ன ப்ரொசீஜர், குற்றம் ஒன்று நடந்தால் அது நீங்க செஞ்சிருக்கீங்கிறது நிரூபிக்க வேண்டியது ஏஜென்சியினுடைய பொறுப்பு, கடமை. அவர்களால் நிரூபிக்க முடியலன்னா நீங்க நிரபராதி. PMLA கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த குற்றம் செய்யவில்லை என்று நீங்கள் நிரூபிக்கணும். அது வந்து ரொம்ப ஒரு கடினமான அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ். அது எக்ஸாக்டா அப்படி கிடையாது, பட் ஆல்மோஸ்ட் தேர். இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் ஒண்ணு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது உச்சநீதிமன்றம் அது சரின்னுட்டாங்க. இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் பெருமளவுல அதிகரிக்க ஆரம்பிச்சது. இப்போ இந்த டெல்லி லிக்கர் கேஸ எடுத்துக்கங்க. இப்போ மணீஷ் சிசோடியா டெல்லியினுடைய துணை முதலமைச்சர், மணீஷ் சிசோடியா அவர்களை கைது பண்ணும்போது அவர்தான் இந்த பெரிய கான்ஸ்பிரசிக்கு கிங் பின் அப்படின்னாங்க. இது என்ன ஆயிருக்குன்னா, டெல்லியில அரசாங்கம் ஒரு பாலிசி கொண்டு வராங்க லிக்கர் விற்கிறதுக்கு. முன்னாடி அரசாங்கம் ஒரு பாலிசி எடுத்துட்டு இருந்தாங்க, பிரைவேட் செக்டருக்கு இப்ப வேற மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வராங்க. அதனால அந்த பிரைவேட் செக்டருக்கு கொள்ளை லாபம் கிடைக்கிறது. இப்ப அந்த கொள்ளை லாபம் கிடைத்த பிறகு ஓராண்டுக்கு பிறகு இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து இது ஸ்கேமு, பிரைவேட் செக்டருக்கு உதவுறாங்க, அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுகிறது. உடனே டெல்லி கவர்மெண்ட் அந்த பாலிசியை வாபஸ் வாங்கிடுறாங்க. வாபஸ் வாங்கிட்டு பழைய மெத்தடுக்கு போறாங்க. இது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல. இப்போ அந்த ஸ்கேம்ல அதை வந்து ஒரு பாலிசி சேஞ்ச், அதை வந்து ஸ்கேமு, அதுல வந்து எக்கச்சக்கமான பணம் ஆம் ஆத்மி கட்சிக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. மணீஷ் சிசோடியா வீட்டை ரெய்ட் பண்ணாங்க, மணீஷ் சிசோடியா பேங்க் லாக்கர்லாம் ரெய்ட் பண்ணாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. ஆனால் மணீஷ் சிசோடியா ஒரு ஆண்டுக்கு மேல சிறையில இருக்காரு. இப்போ என்ன சிக்கல் என்றால், இவர்களிடம் இருக்கக்கூடிய கோட் அன்கோட் ஆதாரம் என்பது அப்ரூவர் ஆக மாறிய நபர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். மிக முக்கிய அப்ரூவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத் ரெட்டி அப்படின்னு ஒரு நபர், இந்த அரபிந்தோ பார்மா அப்படின்னு ஒரு கம்பெனியினுடைய தலைவர். இப்ப வந்திருக்கிற எலக்ட்ரல் பாண்ட் செய்தியினுடைய அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இதே சரத் ரெட்டி கைதான பிறகு, அவர் கைதானாரு, விதின் ஒரு மாதத்திற்குள் 5 கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாரு, பாஜக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தெரியும், எப்படி தெரியும்? மேட்ச் ஆயிடுச்சு, நம்பர்ஸ் வந்துருச்சு. ஹரி, the matching has been done. மேட்சிங் தான் ஆயிடுச்சு நேத்து. சோ அதற்கு பிறகு இதே சரத் ரெட்டி ஒரு அந்த அப்ரூவரா மாறிய பிறகு மேலும் ஒரு 40 கோடியோ 45 கோடியோ எக்ஸாக்டா தெரியல, பட் ஓவரால் கிட்டத்தட்ட 40 கோடிக்கும் அதிகமான
எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி பாஜக கொடுத்திருக்காரு. இவருடைய ஸ்டேட்மெண்ட்டினுடைய 25 கோடி இல்லைங்க, மொத்தமா 45 கோடியோ 50 கோடியோ 2 இன்ஸ்டால்மெண்ட்ல 30 கோடி 30 கோடிங்கறார். ஓகே ஃபைன், சப்ஜெக்ட் டு 30னா கொடுக்கலாமா பரவாயில்லைங்கறீங்களா? நம்ம இந்த சிறை பத்தி பேசணும். ஏன் இந்த பாண்டுக்கு கொண்டு போறோம்? அவர் கைது செய்யப்பட்டது நியாயமா தப்பா? ஏன் பாண்டுக்கு கொண்டு போறோம்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல தான் இப்போ கேஜ்ரிவாலோ சிசோடியாவோ கைது பண்ணிருக்காங்க. மாறி கொடுக்கப்பட்ட விஜய் நாயர் இவரு 2-3 பேரு அப்ரூவரா மாறி இருக்கிறாங்க. அதனால என்ன இன்ஃபர் பண்றீங்க டாக்டர்? இல்ல ஹரி, இப்போ ஒரு அக்யூஸ்டா ஒரு நபர் கைது பண்றப்படுறார். அவர் என்ன பண்றாரு? உடனடியாக அவர் எலக்ட்ரல் பாண்ட ஆளுங்கட்சிக்கு கொடுக்கிறார். பிறகு நான் அப்ரூவர் ஆறேங்கிறாரு. அப்ரூவர் ஆறேங்கிறதை ஏத்துக்கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவால ஃப்ரேம் பண்ணிருக்க கூடும் அப்படின்னு விஜய் நான் எதுவுமே சொல்லல. நான் சொல்வது சீக்வென்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ். விஜய் நாயர் என்ன பண்ணாரு? இன்னசென்ட் கில்ட்டிங்கிறது பேச்சுக்கே நான் போகல. நான் போவது சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். ஃபைன், இதோட மெரிட்ஸ் ஒரு பக்கம். இது ரொம்ப ஆழமான கேஸ். நான் இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கு நீங்க பாக்குறீங்களா? தட்ஸ் மை சிம்பிள். இது வரைக்கும் மணி ட்ரெயிலே எஸ்டாப்லிஷ் ஆலைங்க. ஆம் ஆத்மி கட்சி வந்து இவ்வளவு காசு வாங்குனாங்க, இந்த தேதியில இந்த அமௌண்ட் செக்கா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இல்ல கேஷா இங்க கையும் களவுமாக பிடிக்கப்பட்டது, இது வரைக்கும் எந்த ஆதாரமும் வரல. இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நான் வந்து அவருக்கு 10 கோடி கொடுத்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து நான் 20 கோடி கொடுத்தேன், கோவால அவங்க கேம்பெயின் செலவு 45 கோடி யூஸ் பண்ணிருக்காங்களா அதுக்கு? இல்ல கேளுங்க ஹரி, இந்த மாதிரி ஒரு 3-4 அக்யூஸ்டாக கைது செய்யப்பட்டவர்கள் அப்ரூவராக மாறி நாங்க இவங்களுக்கு 10 கோடி கொடுத்தேன் சிசோடியாக்குன்னு ஒருத்தர் 20 கோடி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கொடுத்தேன், அது கேஷா கொடுத்தேன், அவங்க கோவால அவங்க எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் the money trail has not been established. டாக்டர் ஆச்சாரி, அப்படி இல்லாத போது இப்ப எலெக்ஷன் சமயத்துல எதிர்க்கட்சிகளை முடக்க பாக்குறீங்க, அதுதான் நோக்கம் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. டாக்டர் ஆச்சாரி, திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. வணக்கம். உங்க வீட்டு வாசல்ல போராட்டம் தான் நடக்குதா? ஒரே சத்தமா இருக்கு. இல்ல எனக்கு தான் கேக்குது. ஆம் ஆத்மி போராடுறாங்களோ டெல்லி முழுக்க? காலையில எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கலைஞ்சு போயிட்டாங்க. ஓகே, இந்த நம்ம வந்து எடுத்த உடனே அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி பேச ஆரம்பிச்சோம். அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய அறிமுகம் வந்து பப்ளிக் லைஃப்ல என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷன், அப்புறமேட்டு அவர் அண்ணா ஹசாரேவோட ஒரு மாணவனா வந்து தன்னை அறிமுகப்படுத்தி ஊழலற்ற ஒரு ஆட்சியை நான் வந்து கொடுப்பேன், என்னை வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த டெல்லியில வந்து ஒரு ரூபாய் கூட வந்து ஊழல் நடக்காது. அண்ணா ஹசாரே வந்து மக்களுடைய ஆள் சார், அது எங்களுடைய ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு காமன் சிட்டிசன், ஒரு கன்சர்ன்டு சிட்டிசன், ஒரு சீனியர் சிட்டிசன். அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி வந்து அமையணுன்ற ஒரு ஆசையில வந்து அவர் போராட்டத்தை அங்கே டெல்லியில வந்து தொடங்கினார். இப்போ வந்து கம்மிங் டு தி பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்படியாப்பட்ட ஒரு உத்தரவாதங்கள் எல்லாம் கொடுத்து ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன் என்று சொன்னவர் வந்து 2021 நவம்பர்ல அந்த புதிய கலால் வரி கொள்கைன்ற வந்து ஒன்று உருவாக்குறாரு. இந்த டைம் லைன் நீங்க வந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா, நவம்பர் 2021 அந்த கொள்கையை அறிவிச்சதுக்கு பிறகு அந்த கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருந்துச்சு. அதாவது நீங்க ஒண்ணு வாங்கினீங்கன்னா இன்னொன்னு ஃப்ரீ. அதாவது ஒரு பாட்டில் லிக்கர் வாங்கினீங்கன்னா சேம் பிராண்ட் சேம் இது குவான்டிட்டியில இன்னொன்னு வந்து ஃப்ரீ. பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து பக்கத்துல உத்தரப்பிரதேஷ் இருக்குது, ஹரியானா இருக்குது, அங்கிருந்தெல்லாம் வந்து டெல்லியில வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்ப டெல்லியில வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அப்பா அருமையான குடி அதுல ஈடுபட்டிருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம நிறைய பேசியிருக்கோம். பாயிண்ட்டுக்கு வரேன். இதுல வந்து என்ன ஆச்சுன்னா, ஜூலை 2022 வந்து தலைமைச் செயலாளர், அதாவது டெல்லி அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் துணைநிலை ஆளுநருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த லிக்கர் பாலிசி வந்து கொண்டு வந்துட்டாங்க, ஓகே, பட் அந்த லிக்கர் பாலிசி வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் பாலிசி இல்லை. இதுல வந்து பின்னணியில ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. ஆம் ஆத்மி கட்சியினர் வந்து இதுல வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனக்கு வந்து தகவல் வருது. இதை வந்து விசாரிச்சாதான் சரியா இருக்கும்னு. அப்ப
லெப்டினன்ட் கவர்னர் அதுக்காக வந்து சிபிஐ கிட்ட கொடுக்கறதுக்காக பரிந்துரை பண்றார். சிபிஐ வந்து கேஸை டேக் ஓவர் பண்றாங்க. சிபிஐ டேக் ஓவர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் வரும். இப்போ அதுல வந்து அவங்க ஒவ்வொன்னா ரெய்டு பண்ண ஒரு பெரிய பண்டோரா பாக்ஸ் ஓபன் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கம்பெனிகள் ஒரு மணி ட்ரையல் எஸ்டாப்லிஷ் ஆகலங்கறாரு. அத தாண்டி ஒரு எலெக்ஷன் சமயத்துல டைமிங் இஸ் வெரி கான்ஸ்பிகுயஸ் இல்ல ரெண்டுத்துக்குமே நான் பதில் சொல்றேன். மணி ட்ரையல் பத்தியும் சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான குரூஷியலான ஸ்டேஜ். ஏன்னா டெல்லியில ஆரம்பிச்சது ஹைதராபாத் போய் திரும்பி ரிவர்ஸ்ல டெல்லி வருது. இந்த சவுத் குரூப்ன்ற ஒரு சவுத் குரூப் அப்படின்ற ஒரு குரூப்ல இருந்து அவங்களுக்கு வந்து அந்த 9 ஜோன்ல டோட்டலா வந்து 32 ஜோன் டெல்லியை பிரிஞ்சிருக்காங்க. அதுல வந்து 9 ஜோன் அவங்களுக்கு போகுது. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அசைன்மெண்ட் எப்படின்னா, நாங்க 12% வந்து மார்ஜின் அந்த ஹோல்சேலர்ஸ்க்கு அந்த 12% மார்ஜின் ஹைக் பண்ணிட்டு அந்த 12%ல 6% திரும்பி அவங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுத்துடணும். இதுதான் அவங்களுக்கு இடையில வந்து ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட். அப்ப இதுல வந்து அவங்க நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, சரத் ரெட்டி, மகுண்டா ஸ்ரீனிவாசல ரெட்டி, அந்த கம்பெனியோட ஒரு சைலன்ஸ் பார்ட்னர் வந்து ஹைதராபாத்ல உள்ள கவிதா எம்எல்சி, பிஆர்எஸ் பார்ட்டியை சேர்ந்த எம்எல்சி, இவங்கெல்லாம் அதுலதான் வராங்க. அவர் வந்து சுமந்த் சார் சொன்னாரு இதுல வந்து மணி ட்ரையலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படின்னு. 100 கோடி ரூபாய்க்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் நேத்து வந்து இந்த கேஸ் வருது டெல்லி ஹைகோர்ட்ல. இவரு சார்பா அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பா 8வது முறை எனக்கு சம்மன் வந்திருக்குது. ஆனா நான் ஆஜராக மாட்டேன், இந்த சம்மனை கேன்சல் பண்ணணும்னு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா கோர்ட்ல நாங்க வந்து அதுக்கு அவங்க வந்து ஆம் ஆத்மி கட்சி சார்பா அவங்க கேட்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பா, அதாவது ப்ரூஃப் இருந்தா எங்கள்கிட்ட காட்டுங்க அப்படின்னு. அப்ப அரசாங்கம் சார்பா இடி சார்பா என்ன சொல்றாங்கன்னா, ப்ரூஃப் நாங்க உங்களுக்கு காட்ட மாட்டோம், அந்த ப்ரூஃப் நாங்க நீதிபதி கிட்ட காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம்லைன் ரொம்ப பெருசு. சோ we have multitude of subjects. அதனால இதுல ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கா அப்படிங்கிற கேள்விதான். இல்ல சுத்தமா இல்ல இதுல சுத்தமா, அதாவது பொலிட்டிக்கல் மோட்டிவ்ன்றது இல்ல. இது அவரே வந்து உருவாக்கிக்கிட்ட ஒரு சக்கர வியூகத்துல போய் அவர் மாட்டிக்கிட்டாரு. அது ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் வந்து 100 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணாரு, அதுக்குரிய டிரான்சாக்சன் ஆயிருக்குதுன்றது வந்து இன்னைக்கு ப்ரூவ் ஆனது காரணத்துக்காக தான் இதுவரை ஒரு வருஷமா மணிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், இப்ப இவர் எல்லாருமே அரெஸ்ட் ஆயிருக்காங்களே ஒழிய இடி வந்து திடீர்னு புடிச்சு அரெஸ்ட் பண்ண முடியாது. ரெண்டு விஷயம். மாகுண்ட சீனிவாச ரெட்டி அவருடைய சன் மாகுண்ட ராகவ ரெட்டிக்கு இப்போ டிடிபி டிக்கெட் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாரு எலெக்ஷன்ல. அது அலையன்ஸ் டிடிபி யாரோட அலையன்ஸ்னு கேக்குறாரு. அது விட்டுருங்க. அது இங்க கொரியர் சம்பந்தப்பட்டவருக்கு சீட் கொடுக்கலையா? இங்க கொரியர் சம்பந்தப்பட்டவருக்கு சீட் கொடுத்திருக்காங்களா? இல்ல ஒரு பாயிண்ட் ஹரி, மணிஷ் சிசோடியா கேஸ்ல the enforcement directorate was not able to produce any money seized. அதாவது மணிஷ் சிசோடியா வீட்ல லாக்கர்ல இருந்தோ அதாவது கோர்ட் என்ன தெரியுமா சுமந்த் சார், அத நீங்க சுமந்த் சார் ஒரு நிமிஷம் சார், கோர்ட் என்ன சொல்லுச்சு, proceeds of crime எது சொல்லுச்சுன்னா இந்த பிரைவேட் கம்பெனிக்காரங்க எல்லாம் சம்பாதிச்ச லாபத்தை proceeds of crime னாங்க கோர்ட். இது எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்ங்கிறது தெரியும். டாக்டர் ஆச்சாரி ரொம்ப சுருக்கமா தான் going to சுமந்த் சார் significant from Sisodia. ஓகே, அது முடிச்சிட்டாருன்னா நான் பதில் சொல்றேன். அதாவது எந்த இடத்துல வந்து மணி ட்ரையல பத்தி பேசணும், எந்த அதுக்குள்ளார வந்து யார் யார் பணம் வாங்குறாங்க சார், நான் முடிச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட நான் பதில் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க தயவு செய்து. இந்த பாயிண்ட் ஏன்னா சுமந்த் சார் பேசுனதோட கண்டினியூட்டி வரணும், அதுக்காக நான் சொல்றேன். அதாவது மணி ட்ரையல் எஸ்டாப்ளிஷ் ஆவறது ஆகாததுன்றலாம் வந்து உங்களுடைய ஜாமீன் சமயத்துல வராது சார். எப்ப சார்ஜ் ஷீட் போடுறாங்களோ அந்த சமயத்துல மணி ட்ரையல் எஸ்டாப்ளிஷ் ஆனதை சார்ஜ் ஷீட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க ஜாமீன்காக கேட்டு நீங்க போடும்போது இடியோ சிபிஐ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் வந்து லா, லீகல் பிராக்டிஸ் அதுதான். அதனால சார்ஜ் ஷீட் போடும்போது கண்டிப்பா அதை பத்தி தெளிவு பிறக்கும். அடுத்ததாக வந்து இதுல வந்து அரசியல் இருக்குதா, தயவு செய்து அது மாதிரி நீங்க வந்து கருத வேண்டாம். அரசியல் வந்து பாஜக செய்யவே இல்லை. ப்ரொஃபசர், என்ன நீங்க எப்படி பார்க்கறீங்க? என்ன குற்றச்சாட்டுறீங்க? ப்ரொஃபசர் பேசணும். after keep the time equitable. ப்ரொஃபசர், அதாவது நம்முடைய ஆச்சாரியா வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை குறிப்பிடும் பொழுது ஊழலற்ற ஆட்சி கொண்டு வருவேன் என சொல்லி வந்தவர் இப்ப ஊழல்ல சிக்கி இருக்கிறார் அப்படின்னு பாஜக சார்பா பேசுனது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பா இருந்தது.
இப்ப அவரை நேற்று இரவு கைது செஞ்சதுக்கு காரணமே என்னன்னா, தேர்தல் பத்திர ஊழல்ல பாஜக சிக்கி இருக்கு, மோடி அரசு சிக்கி இருக்கு. அந்த முழு விவரம் நேற்று வெளிவந்திருக்கு. அது இன்றைக்கு பேசுபொருள் ஆகக்கூடாது என்றுதான் 9 தடவை சம்மன் அனுப்புனா சொன்னார்ல, அது உண்மை. ஆனா ஏன் இதுவரையும் கைது பண்ணல? கோர்ட்டுக்கு போனார். நேத்து ராத்திரி கைது கோர்ட்ல அவருக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கல. அவர் தான் போய் கோர்ட்டுக்கு போனார் அனாவசியமா. அவர் கோர்ட்ல போய் சிக்கிட்டாருங்கிறார் தேவையில்லாம இல்ல. அவர் தான் கோர்ட்டுக்கு போனார். இல்ல சிதம்பரம் ஐயா மாதிரி 50 வாட்டி கொடுத்திருப்பாங்க. அவர் தான் போய் தேவையில்லாம கோர்ட்ல போய் சிக்கிக்கிட்டாரு. ப்ரொஃபசர் சரி, ரவிச்சந்திரனே பேசட்டுங்க. இது என்னங்க இப்பதான் நான் பேசுறேன், அதுக்குள்ளே கோர்ட்டுக்கு போனா உடனே கைது விடுவீங்களா? என்னங்க நீங்க எல்லாரும் விவரம் இல்லாத மாதிரி கேக்குறீங்க. நீங்க போய் கோர்ட்ல போய் மறுத்துட்டாங்க. ஐயா நீங்களே பேசுங்கய்யா. ஏயா நீங்க எல்லாம் என்ன பண்பாடு நடத்துக்கிறீங்க? அரை மணி நேரமா நீங்க பொறுமையா நீங்க எல்லாம் பேசுறதை கேட்டுக்கிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். இந்த டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இன்றைக்கு நேற்று இரவு கைது செய்தார்கள் என்றால், இந்த மேட்சிங், இந்த தேர்தல் பத்திரமும் அது யார் வாங்கினாங்க, எந்த கட்சிக்கு போச்சு, யார் யார் என்ன, அவ்வளவு வரும் இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. இது பேசு பொருளாக கூடாது என்றுதான் நீங்க 9 தடவை சம்மன் அனுப்பியும் இன்றைக்கு கைது பண்ணிருக்கீங்கிறது என்னுடைய கருத்து. அது மறுக்காதீங்க உங்க பேசும்போது. பட் நான் மக்களுக்கு இதை சொல்றேன். இது எப்படி இந்த காலம் ஒரே மாதிரி வருது? அடுத்த பாயிண்ட், இதுல ஜோக் என்னன்னா, தேர்தல் பத்திர ஊழலை மறைக்கிறதுக்கு பாருங்க, டெல்லி முதலமைச்சரை கைது பண்ணிட்டோம், அவரே ஊழல சிக்கிறவர், ஆகவே அதை பத்தி பேசுங்கன்னு விட்டா கடைசியா என்ன ஆகி போச்சுன்னா, இந்த மதுபான கொள்கை ஊழல் என சொல்லப்பட்ட விஷயத்திலேயே தேர்தல் பத்திர ஊழல் ஜாயின் ஆயிடுச்சு, சேர்ந்துருச்சு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்துல ஏற்கனவே ஒரு மருந்து கம்பெனி, அதனுடைய அதிபர், அவர் அப்ரூவர் ஆகி இந்த விவகாரம், அவர் 5 கோடி ரூபாய் முதல்ல பத்திரத்தை வாங்கி பாஜக கொடுத்திருக்கு, அது டேலி ஆயிருக்கு. பிறகு அப்ரூவர் டைம் அல்லது முன்னோ பின்போ 25 கோடி ரூபாய், அந்த கணக்கெல்லாம் சேர்ந்து அவர் சொன்னது, 25 கோடி ரூபாய் பத்திரம் வாங்கி அப்படியே பாஜக கொடுத்திருக்க, 30 கோடி ரூபாய் போய் சேர்ந்திருக்கு என்பது இப்ப வருது. எப்படிங்க இது? இதுக்கு சம்பந்தமே ஒண்ணும் கிடையாதா? அப்ப அவர்கிட்ட 30 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவர் அப்ரூவராக சம்மதிச்சுட்டு அவர் வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு நீங்க டெல்லி முதலமைச்சரை கைது பண்ணுவீங்க. நேற்று ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது பண்ணீங்க, இன்றைக்கு டெல்லி முதலமைச்சரை கைது பண்ணிருக்கீங்க. நாளை தப்பி தவறி மோடி ஆட்சிக்கு வந்தால் மக்களே, நான் மக்களுக்கு சொல்ல இவங்க கிடக்கட்டும், பாஜக அல்லாத அனைத்து முதல்வர்களையும் கைது செய்வார்கள். அத்தகைய பாசிச சிந்தனை கொண்ட அமைப்பு பாஜக. இந்த ஆட்சி மோடியினுடைய ஆட்சி. அதுவும் நான் சொல்றேன், இவங்க தேர்தல் தோல்வி பயத்துல இருக்காரு மோடி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது பண்ணி அந்த ஆட்சியை கவிழ்க்க பார்த்தாரு, நடக்கல. இப்ப டெல்லி முதலமைச்சரை கைது பண்ணி இந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்க. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த துணை முதலமைச்சர் பற்றி எல்லாம் இங்க பேச்சு வந்துச்சு. ஏங்க 1 வருஷமா அவர் ஜெயில இருக்காருங்க. ஏன் அந்த வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்ல? 1 வருஷமா அந்த அமலாக்கத்துறையினால ஒரு சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ண முடியலையா? ஏன் அபத்தமா இல்லையா? அப்ப அவர் மேல இன்னும் போடல. ஆனா ஒரு விசாரணை கைதியா ஓராண்டு வரைக்கும் இருப்பீங்க இந்த கொடூரமான கேவலமான சட்டத்தை பயன்படுத்தி. இப்பொழுது அதே சட்டத்தை பயன்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை, அவருடைய ஆட்சியை நீங்க அகற்ற பாக்குறீங்க. இது பக்கா சர்வாதிகாரம், ஜனநாயக விரோதம். அதனாலதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்காங்க. ஏயா நீங்க தேர்தல் தேதியில அறிவிச்சிட்டீங்க, இப்ப பாருங்க அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அந்த சமமான அந்த தேர்தல் களத்தை இவங்க சமத்தை குலைக்கிறாங்க. தேர்தல் சமதளத்தை பாதிக்குதா இல்லையா? எதிர்கட்சிகளை ஏஜென்சிஸ் வச்சு முடக்குவதுங்கிறது திராச்சாரி. கீப் இட் ஷார்ட். ஹரி, ஆக்சுவலி ப்ரொஃபஸர் அருணன் அவர் சொல்றாரு இல்லைங்களா, ஏன் 1 வருஷமா அதை சார்ஜ் ஷீட் போட முடியலையான்னு. ஆக்சுவலி அவர் அருணன் ஐயா அவர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த கேஸ்ல அடுத்தடுத்து, அதாவது ஒன்ன தொட்டா அடுத்தது அடுத்து தொட்டா இன்னொன்னு வருது. அதுதான் பிரச்சனை. 1 வருஷமா அவர் ஜெயில இருக்கிறது அது உண்மைதான், அது மறுக்கல. ஆனா அதே சமயத்துல சிசோதியா அரெஸ்ட் ஆகுறாரு. சிசோதியா அரெஸ்ட் ஆனதுக்கு பிறகு அந்த லிங்க் அரவிந்த் கெஜ்ரிவால் வாசல் வர வரும்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால 8 தடவை சம்மன் கொடுத்தும் அவர் வரல. அவர் முதல் சம்மன்ல அவர் ஒரு IRS அதிகாரியா இருந்த ஒரு அவர் என்ன பண்ணிருக்கணும்,
நான் வந்து முதல் சம்மன் வந்துருச்சு, நான் வந்து நிரபராதி, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் யார்ட்டையும் ₹1 பணம் வாங்கல. அவர் வந்து இடி முன்னாடி வந்து அப்பியர் ஆயிருந்தா எப்பயோ சார்ஜ் ஷீட் போட்டு முடிச்சிருப்பாங்க சார். இன்னொரு பை நவ கேஸே க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனா ஒரு தடவை 2 தடவைன்னு 8வது தடவை தான் இன்னைக்கு நேத்து போய் அரெஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் போய் அரசியல் நோக்கம் பார்க்கலாமா சார்? இல்ல வந்து அது ஆச்சாரி சார், எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन உங்ககிட்ட. எலெக்ஷன் சரத் சந்திர ரெட்டி அப்ரூவ் ஆனாரு, ஆயிட்டு அவருக்கு நீங்க 5 கோடி பத்திரப்பாண்டு வந்த பிறகுதான் வெயிலே இடி வந்து அப்ஜெக்ஷனே தெரிவிக்கல சார். அப்ரூவ் அதுக்கு பின்னால அப்ரூவர் ஆயிட்டாங்க. அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க? அப்போ ரைட்டு சார். அதுக்கு பின்னால 25 கோடி டிரான்சாக்ஷன் நடந்தது. யாரு, எந்த பார்ட்டிக்கு? மீதி 2 பேரு இருங்க, எந்த பார்ட்டிக்கு? அதுக்கு பின்னால அவர் அப்ரூவர் ஆகி என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்னபடி இப்போ நீங்கள் ஒன்று குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை சாட்சியை அரெஸ்ட் பண்ணீங்களா? ஒரு முதலமைச்சரை நாடே கொந்தளிக்கிறார் சார். நாடே வாங்கி கேட்டுக்கிட்டாரு. கேட்கிறாரு, இதை தடுக்கணும்ங்கிறாரு, தடுக்க முடியாதுங்கிறாரு, அதனால அரெஸ்ட் ஆகுது. அவர் கோர்ட்டுக்கு போகாம இருந்திருந்தா இன்னொரு 50 ஜாமீன் வந்திருக்கும், சம்மன் வந்திருக்கும் அவருக்கு. சிதம்பரம் ஐயா ரெக்கார்டை வெயிட் பண்ணி ஓப்பனாவே நான் திரும்பி கேட்கிறேன். அந்த அவங்கள்ட்ட இருந்து நீங்க பணம் வாங்கினதும் பதில் சொல்ல முடியாது உங்களால. எதனால? அப்ரூவர்ட்ட இருந்து நீங்க பணம் வாங்குனீங்களா சார்? மீதி 2 அப்ரூவர் இருக்காங்களே, விஜய் நாயரை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? சுமன் சார், நீங்க ஒரு அப்ரூவர், நீங்க ஜேம்ஸ் பாண்ட் பத்தி சொல்லுங்க. நான் சொல்றேன் சார், விஜய் நாயர் பிஜேபி சொல்லுங்க சார், அவர் அப்ரூவர் ஆனாரு. விஜய் நாயர் சொல்லுங்க, பிஜேபி சொல்லி தான் அப்ரூவ் ஆனாரு. பிஜேபி சொல்லி அப்ரூவ் ஆனாரு. அவர் சொல்ற ஆளெல்லாம் இவர் பிடிப்பாரு. நல்லவங்க சொன்ன பேச்ச கெட்டவங்க கேட்பாங்க, அது வேற விஷயம். அப்ப அவர் ரொம்ப யோக்கியனா சொன்ன பேச்ச விஜய் நாயர் ரொம்ப பெரிய யோக்கியனா. விஜய் நாயரை பத்தி என்ன பேசுறீங்க நீங்க? ஒரே ஒரு வார்த்தை சார், அவர் அப்ரூவ் ஆனாரு. சார் இருங்க சார், ஒரே ஒரு வார்த்தை. அவர் அப்ரூவ் ஆயிட்டா அவர் யோக்கியனா? ஏங்க அப்ரூவ் யோகியன்னு தானங்க கோர்ட்டே சொல்லுவாங்க. நீங்க ஒரு அர்த்தம் இல்லாம சொல்லுங்க. ஏங்க அப்புறம் ஒரு யோகியனை பிடிச்சிட்டு வந்து உள்ள போட்டீங்க? அவர் அக்யூஸ்டா இருந்தாரு. ஆச்சாரி சார் இருங்க சார், முதல்ல இவர் என்ன தெளிவா சொல்லுங்க சார். முதல்ல அக்யூஸ்ட் தூக்கிட்டு வந்து உள்ள போடுறீங்க, அவன் அப்ரூவர் ஆயிட்டாரா, உடனே யோகியன் ஆயிட்டாரா? ஏங்க அப்படிதானங்க, யோகியன் ஆயிட்டா அவர்கிட்ட நீங்க பணம் வாங்கிக்குவீங்க. யோகியம் இல்லைங்க, அப்ரூவர் ஆயிட்டா அவர் என்ன ஜாமீன் கொடுக்கலாம். நீங்க கூப்பிட்டு பிஜேபி கூப்பிட்டு அவர் வாக்குமூலம் வாங்கி இன்னொரு பேரை சொல்லு, இன்னொரு பதில் சொல்லு. எனக்கு சுமன் சார் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ரெட்டியை பத்தி மட்டும் பேசுறீங்களே, நீங்க ஏன் வந்து மத்த 2 அப்ரூவர் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? விஜய் நாயரை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவருக்கும் பாண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க முதல்ல நீங்க சரத் சந்திர ரெட்டியை பொறுத்து நான் கேட்டதுக்கு விளக்கம் கொடுங்க. திரு ஆசீர்வாதமாச்சாரி சொல்லுங்க. ஏங்க நீங்க தான் 30 நிமிஷம் ஆயிடுச்சு, வேற குற்றச்சாட்டுக்கு போலாம். நான் அதே கேட்கல. அதாவது ஹரி என்ன விஷயம் தெரியுங்களா, பிஜேபி தவறா பயன்படுத்துறாங்க. ஈடி டிபார்ட்மென்ட்டையும் ஐடியையும் சிபிஐயும் முறையா பயன்படுத்துதா இல்லையா? முறையா பயன்படுத்துறாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க? ஒருத்தரையும் எதிர்க்கட்சி இருக்க கூடாது. கேளுங்க, நீங்க பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. ஹரி என்ன விஷயம் தெரியுமா, இவங்க வந்து சொல்றாங்க இல்லீங்களா, அப்ரூவர் ஆயிட்டாருன்னு. அப்ரூவர் ஆவறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒருத்தவரை அப்ரூவர் ஆக்கணுமா ஆக்க வேணாமா, அந்த ப்ரோசஸல வந்து கோர்ட் வந்து ஒத்துக்கணும். அப்ப கோர்ட் வந்து எப்ப ஒத்துக்குவாங்கன்னா, உண்மையிலேயே அவர் கொடுக்கிற பேசணும் ப்ளீஸ். அதாவது கோர்ட் வந்து இவரை ஒத்துக்குச்சு, எஸ் நீங்க வந்து அப்ரூவரா ஆகலாம், நீங்க வந்து இப்ப வந்து 164 நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த 164 ஸ்டேட்மென்ட்டே வந்து அங்க ரெக்கார்ட் ஆகும். இன்னொன்னு ஈடிக்கு முன்னாடி கொடுக்கிற எல்லா ஸ்டேட்மென்ட்டுமே ஈவன் அக்யூஸ்ட் கொடுக்கிறது கூட 164 அவங்க வந்து திரும்பி பார்க்கவே முடியாது. அதையும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஹரி 164 இங்க ஓகே, மேக் இட் ஷார்ட். இதுல எலெக்ஷன் பாண்ட் வருமா? அதனால நீங்க எலெக்ஷன் பாண்ட் வருமான்னு கேக்குறீங்க. திரும்பி அத வரவே முடியாது, வாங்க முடியாது. எலக்டோரல் பாண்ட் விஷயம் வேற. எலக்டோரல் ஒரு நிமிஷம் டாக்டர் சுமந்த், ரொம்ப ஒரு நிமிஷம் இல்ல, எனக்கு பிரேக் ஆன சமயம் இடைவேளைக்கு அப்புறம் வீடியோ ஆகுமா? இடைவேளைக்கு இல்ல நீங்க டாக்டர் ஆச்சாரி கிட்ட ஒரே ஒரு கேள்வி. மணீஷ் சிசோடியா எக்காரணம் கொண்டும் ஜாமீனில் விடுவிக்க கூடாதுன்னு சொன்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சரத் ரெட்டி ஜாமீன் மனு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வரும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதை எதிர்க்கவில்லை. இது நடந்தது மே 2023. ஜூன்
ஜூன் 2023 சரத் ரெட்டி அப்ரூவரா மாறுறாரு. 2 மாசம் கழிச்சு அரவிந்தோ பார்மா 25 கோடி பாண்டு வாங்குறாங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு இந்த பாருங்க, ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் ஒரு உலக நாடே நம்மளை பார்த்து திரும்பி ஒரு பெரிய கேள்விக்குரிய வைக்கும் சார். ஏன் ஆட்சிகளை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அமைச்சர் இதையெல்லாம் சேர்ந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு கையாளுது, அவர் என்ன அப்படிப்பட்ட அக்யூஸ்டா இல்லை என்ன ஏதுங்கிறதெல்லாம் இத்தனை நோட்டீஸ் கொடுக்கலாம், விளக்கம் கேட்கலாம், இல்லை நீதித்துறைக்கு தெரியலாம், இல்லை நீதித்துறையும் அதை கையாளுற முறையில் கையாளலாம். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ பார், முதலமைச்சராக இருந்தாலும் மோடிக்கு பிடிக்கலன்னா ஜெயிலில் இருந்தே சிஎம்மாக இருக்கணும், அமைச்சராக இருந்தாலும் மோடிக்கு பிடிக்கலன்னா ஜெயிலில் இருந்தே வேலை பார்க்கணும். இந்த மாதிரி நிலைமையெல்லாம் உலகத்தில் வேறு எங்கேயா பார்த்துருக்கோமா? இப்போ எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்குது இதெல்லாம். இதுக்கெல்லாம் என்ன சார் ஒரு முற்றுப்புள்ளி? இதெல்லாம் பழிவாங்கிற நடவடிக்கைன்னு நாங்கள் பகிரங்கமாக படம் போட்டு காட்டினா கூட ஒரு விளக்கம் கூட இங்கே இருக்க யாருக்கும் தெரியாது. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ கைதாகி உள்ளே இருக்கார் அப்படின்னு கேட்டால் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு எதிர்கட்சி சொல்லும். நீங்களாவது கைது பண்ணீங்களே, என்ன காரணத்துக்காக, என்ன லிங்க்கு, என்ன தொடர்பு, பகிரங்கமாக யாராவது ஏதாவது சொல்ல முடியுதா, ஸ்டேட்மெண்ட் வர முடியுதா, ஒரு விஷயம் வெளில தெரியுமா? இப்போ என்ன சார் இதுக்கெல்லாம் அர்த்தம்? அப்போ இடி டிபார்ட்மெண்ட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டும் சிபிஐயும் ஆள்ற மோடியோட பிஜேபியோட பறக்கும் படை மாதிரி நீங்க பயன்படுத்துறீங்க. அவங்க கேக்குறாங்க, இத நாங்க பறக்கும் படை மாதிரி பயன்படுத்துறீங்க சொல்றோம். கமிஷனுக்கு கண்ட்ரோல் நீங்க அப்படியே இடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீசரை தமிழ்நாட்டுல ரொம்ப ஆச்சரியமா அங்கித் திவாரியை நாங்களே கையங்களவுமா பிடிச்சி அப்படியே கொண்டு போய் உள்ள பிடிச்சி போட்டோம். என்ன சார் அர்த்தம்? தப்பு பண்ணார், பணம் வாங்கினார், டாக்டரை மிரட்டினார், இந்த மாதிரி பொய்யா தவறான நடவடிக்கை இருந்தது, வெளிப்படை தன்மையோட காட்டணும், உள்ளத்துக்கு போட்டோம். அந்த கேஸ் நடத்திட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணீங்க? இதுதான் உங்க இடி டிபார்ட்மெண்டோட லட்சணமா? அன்கித் திவாரி இடி டிபார்ட்மெண்ட் இதுதான் தமிழ்நாட்டுக்கு வருதா? திமுக டாக்டர் இது என்ன வசூல் பண்ற வேட்டையா? இல்லைங்க, அன்கித் திவாரி பேசுறதா இருந்தா ஒரு பக்கம் திமுக டாக்டர், இன்னொரு பக்கம் அன்கித் திவாரி, அந்த வழக்கு நடத்திட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்துரும். ஆனா நீங்க ஆச்சரியமான ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா, தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா இப்பதான் 4-8 வருஷமா மூச்சு வாங்குறாங்க தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரி. என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் மட்டும் என்னால் இந்த பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியல தேர்தல் சமயத்தில். அவர் மூச்சு பணப்புழக்கத்தையே அவங்களால, அதாவது சர்க்குலேட்டிங் மணி அதே எங்களால் பண்ண முடியலன்றவர்கிட்ட போய் சிபிஐ வேற கொடுத்து இடியை வேற கொடுத்தீங்கன்னா பயங்கரமான கேசஸ் வர ஆரம்பிச்சிடும். எப்படி கொண்டு போய் அப்படி நீங்க தான பணப்புழக்கத்துக்காக பல ஜீவோ அந்த பணப்புழக்கம் வேற, ஏழைகளுக்கும் மக்களுக்கும் இருக்க வேண்டியதுங்க. இது வேற விஷயங்க. இது ஈடிக்கல. எனக்கு ஒண்ணு கேட்கிறேன், எதிர்க்கட்சிகள் சொல்றாரு இல்லையா, அதே மாக்கான் காங்கிரஸ் தானே, அவர் என்ன பேசிட்டு இருக்காரு? கெஜ்ரிவாலை பத்தி என்ன சொல்றாரு? அவருடைய ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஏன் காங்கிரஸ் இன்னும் மறுக்கல? இல்ல இல்லைங்க, கெஜ்ரிவால் ரொம்ப நல்லவர், நம்ம இவர் சொல்லிட்டாங்க பாருங்களேன். எலெக்ஷன் நேரத்துல இவர் பண்ணாரு, முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் கெஜ்ரிவால் பண்ணாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் இது வந்து பப்ளிக்லயே பழிவாங்கற மாதிரி தெரியலையா? இல்ல இல்ல இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். பப்ளிக்ல பழிவாங்கற மாதிரி தெரியலையா? இவ்வளவு தூரம் பண்றீங்க. ஜீராம் மோடி, லலித் மோடி, ராஜாரி, நான் ஓடி ஓடி போய் யாரை பிடிச்சிட்டு வந்தீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆச்சாரி, நான் நேர்த்த பகிர்ந்துக்கணும். திரு ஆச்சாரி, இந்த 2G விவகாரத்தையும் மத்திய அரசு அதுல அழுத்தம் கொடுக்கறது, அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது அப்படிங்கிறது அதுலயே ஒரு நோக்கம் இல்லையா? ஆஃப் கோர்ஸ் நீதிமன்றத்தில் சாங்க்ஷன் ஆயிருக்கு. இல்ல ஹரி, ஆக்சுவலி 2G வழக்கு என்னுடைய வழக்கு ஹரி. அதுல வந்து பாஜகவுடைய வழக்கு கிடையாது, என்னோட பர்சனல் வழக்கு அது. அதனால இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா கிட்டத்தட்ட 6-7 வருஷமா நாங்க போராடிக்கிட்டு இருந்த ஒரு வழக்கு, அந்த வழக்குல இன்னைக்கு வந்து அப்ரூவல் ஃபார் ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே இது அடுத்த கட்டமாக நகர்ந்து போயிருக்கிறது. அதுல வந்து கண்டிப்பாக குற்றம் செய்தவர்கள் வந்து கன்விக்ஷன் ஆகதான் போகிறார்கள். அது எனக்கு முழுக்கம் சார். அதுக்குதான் அடுத்தது. அதாவது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட்ல அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இது வந்து அடுத்த ஹியரிங் ஆரம்பிச்சு மிக விரைவில் வந்து அவங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் தான் அதனுடைய பிரைம் விட்னஸ், பிரைம் என்னுடைய சாட்சியத்தின் படிதான். அப்ப ஜெயலலிதா அம்மாவுக்கு பண்ணது, ஜெயலலிதா அம்மாவுக்கு நீதிபதி தானே விடுதலை பண்ணாரு. அப்புறம் அதாவது நீதிமன்றம் பேச விடுங்க. அதாவது இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லீங்களா, அதாவது ஏதோ பாஜக தான் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது. இது வந்து ஒரு விதண்டாவாதம். ஏன் தெரியுங்களா? எந்த ஒரு வழக்கையும் நாங்க வந்து எங்க கட்சி ரீதியா நாங்க அணுகுகிறதே கிடையாது. கோர்ட் வந்து சுயமா செய்யறது, நீதிபதிகள் அவங்களுடைய வேலைகளை அவங்க நல்லபடியா செஞ்சிட்டு இருக்காங்க. அது
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஏன் சார் இந்த மாதிரி ஊழல்லாம் செய்றீங்க? அந்த கேள்விதான் நாங்க உங்க முன்னாடி வைக்கிறோம். காங்கிரஸ் கட்சி தான் இவர் மேல வந்து 2 வருஷமா கத்திட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே பேசலையே, இந்த சிஎன்டிஜி பத்தி இந்த ரிப்போர்ட்ட பத்தி நான் பேசுறேன். ஹரி, நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன், இந்த சப்ஜெக்ட் பத்தி மட்டுமே நீங்க வந்து ஒரு விவாதம் வைக்கணும். அதுல என்னைய கூப்பிடணும், இதே மாதிரி திமுக காரங்களே கூப்பிடுங்க. நான் பேசுறேன். இந்த சிஎன்டிஜி ரிப்போர்ட் நீங்க யார் கேக்குறீங்க? அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்துல பதில் சொல்லிதான் ஆகணும். மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அருணன் அவர்கள் நான் அவற்றை எதிர்பார்க்கவே இல்லை. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை இந்த எலக்ட்ரல் பாண்டே எங்களுக்கு வேணாம்னு சொன்னாங்க சிபிஐ சிபிஎம். ஆனா அதே அருணன் வந்து இன்னைக்கு இந்த ஊழல் செய்த அரவிந்த் கெஜ்ரிவால சப்போர்ட்டா பேசுறாரு. அவருக்கு எப்படி மனசு இடம் கொடுக்குதுன்றதா எனக்கு முக்கியமான ஒரு கேள்வியாவே இல்ல இவங்க எல்லாம் ஊழலை பத்தி பேசுறது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஆச்சாரி பேசுறாரு. ஏங்க இதே மகாராஷ்டிராவில நேத்து வரைக்கும் தேசியவாத காங்கிரஸ் ஒரு தலைவரை பத்தி மோடியை 10,000 கோடி ஊழல் பண்ணவர்னு சொல்லிவிட்டு அவரை இன்றைக்கு இவங்களுடைய பாஜக சிவசேனை கூட்டணி ஆட்சியில அமைச்சரா வச்சிருக்காங்க. அதே போல சிவசேனாவுல சில பேர் மீது குற்றச்சாட்டு இவங்கதான் சொல்றாங்க. இப்ப அவங்களும் அதோட சேர்ந்திருக்காங்க. நீங்க எல்லாம் இத பத்தி எல்லாம் பேசலாமா? ஆச்சாரி, நீங்க பேசும்போது நான் பொறுமையா கேட்டேன். செய்த பண்பாடு எடுத்துக்கங்க. நீங்க பேசும்போது நீங்க கேட்டது சொல்றேன். நான் கொஞ்சம் கேளுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த ஊழலை ஒழிக்கிறதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம் அப்படின்னு இப்ப கேஜ்ரிவால் ஊழல்வாதின்னு சொல்லி இன்னும் நீங்க நிரூபிக்கல, கைதுதான் பண்ணிருக்கீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் ஹரி. இப்ப வந்து இந்த தேர்தல் பத்திரம் அந்த யாரு வாங்கினது எந்த கட்சிக்கு போச்சுங்கிறதுல ஒரு முக்கியமான தகவல் இன்றைக்கு வந்திருக்குது. அந்த ஏற்கனவே அந்த மதுபான டெல்லி மதுபானத்துல ஒரு விஷயம் மேட்சா இருக்கிறத பத்தி சொன்னோம். இப்ப இன்னொரு விஷயம் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு கட்டுமான கம்பெனி மீது நில அபகரிப்பு வழக்கு. அந்த கட்டுமான கம்பெனியுடைய நிறுவனங்கள் அதனுடைய அலுவலகங்கள்ல சிபிஐ ரெய்டு முடிஞ்ச உடனே அந்த கட்டுமான கம்பெனி பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி கொடுத்திருக்கு. தேர்தல் இருங்க, ஆமா நான் பேர் கொடுக்கல, வாங்கி கொடுத்து இருங்கய்யா. வரிசையாக அந்த தேதிகள் படி பார்த்தா கடைசியா ஹரியானாவில் இருந்த பாஜக கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இப்படி ஒரு ஊழலையே அவங்க பண்ணல. அந்த கட்டுமான கம்பெனி நில அபகரிப்பே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாம் ஊழலை பத்தி பேசுறாங்க. இவங்களுக்கு காசு கொடுத்தா போதும். எப்ப கிளீன் சீட் வந்துச்சு அதையும் நீங்க சொல்லணும். நீங்க வந்து சொல்லிட்டு போக கூடாது. சொல்லுங்க. ஏங்க ஐயா, 2019 இருந்து 2023 வரைக்கும் நடந்தது வரிசையாக தேதி வாரியா வந்திருக்குங்கய்யா. எப்படி சொல்லுங்க சார், எந்த கம்பெனி எந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கொடுத்தது, எந்த கிளீன் சீட் எந்த கோர்ட் சொல்லுச்சு அதையும் சேர்த்து சொல்லுங்க. நீங்க அப்படியே சொல்லிட்டு போறீங்க. தயவு செய்து அதையும் சொல்லுங்க. அப்பதான் நான் அதை ரெபெட் பண்ண முடியும். ஒண்ணும் இல்லைங்கய்யா, நீங்க முதல்ல கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, அது வந்திருக்கிறது டிஎல்எஃப் கம்பெனின்னு போடப்பட்டிருக்கு. அந்த கம்பெனி மீது நில அபகரிப்பு வழக்கு, அந்த கம்பெனி நிறுவனங்கள் மீது சிபிஐ ரெய்டு. பிரியங்கா வாத்ரா தானே? ஆனா நீங்க தான் அப்புறமே அபகரிப்பு இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. கம்பெனில காங்கிரஸ்க்கு தான் சார் பணம் வாங்குனாங்க. அதுதான் அங்க வந்து கேஸ் இருக்கு. அந்த காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வாங்கின பணம் சார். அதை விட்டு இத வந்து பாஜக வந்து முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க. இருக்குது. இருங்க ஹரி, கொஞ்சம் என்ன பேச விடுங்க. அவர் வேண்டும்னே தலையிடுறாரு. அதாவது நான் சொல்லுகிற பாயிண்ட், நீங்க அந்த டிஎல்எஃப் கம்பெனி கிட்ட இருந்து தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கீங்க.
வாங்கின பிறகு உங்களுடைய ஹரியானா பாஜக அரசு நில அபகரிப்பு விவகாரம் இதுல இல்லை என்று கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கு. இந்த செய்திகள் பூரா வந்திருக்கு. இதுல வதரா சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது நான் ஒண்ணு மறைக்கலையே, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. ஆனா நீங்க ஏன் பின்வாங்குனீங்க? ஓகே, கேட்கலாம் ப்ரொஃபசர். தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நீங்க ஊழல் ஒழிப்பை பத்தி பேசலாமா? ஓகே, இப்போ பாயிண்ட் டேக்கன் டாக்டர் சுமந்த். கூச்சம் இல்லாம வெட்கம் இல்லாம டாக்டர் சுமந்த் தேர்தல் அதை கொஞ்சம் பண்ணிருக்காங்க. உண்மையில நீங்க உருவாக்குனதே காங்கிரஸ் கம்பெனி தான். காங்கிரஸ் வந்து அதுவும் குறிப்பா பட்டா போட்டதே டிஎல்எஃப் தான் சார். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது காங்கிரஸ் பினாமி கம்பெனி. பாயிண்ட் டேக்கன் சார். டாக்டர் சுமந்த் இந்த மெரிட்ஸ் குள்ள போனா நான் வேற சப்ஜெக்ட் குள்ள போன நினைக்கிறேன். இதுல எதிர்க்கட்சிகளை பிஜேபி டார்கெட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா ஏஜென்சிஸை வச்சு? அதுவும் இதை விட எவ்வளவு எவிடன்ஸ் வேணுங்கிறதுக்கு தெரியல. ஏன்னா ரெண்டு எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு ஜெயில இருக்காங்க. அதை தவிர ஒரு துணை முதலமைச்சரும் 1 ஆண்டுக்கு மேல ஜெயில இருக்காரு. பல எதிர்க்கட்சிகள் முன்னாள் அமைச்சர்கள் சிறை வேரியஸ் மாநிலங்கள்ல, பெங்கால்ல 2 முன்னாள் அமைச்சர்களோ என்னமோ அவங்க ஜெயில இருக்காங்க. தமிழ்நாட்டுல முன்னாள் அமைச்சர்கள் ஜெயில இருக்காங்க. சோ இது வந்து அதாவது 95% ஆஃப் கேசஸ் இடி சிபிஐ கேசஸ் எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் மீது போடப்படும் கேஸ் எல்லாமே எதிர்க்கட்சிகள் மேலதான் போடப்படுது. சோ இதுல என்ன ஒரு சிக்கல் என்றால் பர்செப்ஷன். இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா ஒரு ரெய்டு பண்றாங்க, உடனே வந்து அவர் துட்டு கொடுக்குறாரு கட்சிக்கு, அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த மேட்டர் வந்து அப்படியே அமுங்கி போயிருது. இந்த மாதிரி தொடர்ந்து வரும்போது இப்ப இந்த டிஎல்எஃப் கேஸோ இல்ல சரத் ரெட்டி கேஸோ இது வந்து எப்படி இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இப்போ சிபிஐ பெயில் அவருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவருக்கு பெயில் அப்போஸ் பண்ணல. அதுவே வந்து பெரிய ரெட் பிளாக். எவ்வளவு பேருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு போய் சொல்லும். அதே கேஸ்ல மணீஷ் சிசோடியாக்கு எக்காரணம் கொண்டும் பெயில், சாட்சியத்தை கழிச்சிருவாரு, இதை பண்ணிடுவாரு, அதை பண்ணிடுவாருன்னு சொல்லி அவர் இன்னும் 1 ஆண்டுக்கு மேல அவர் ஜெயில இருக்காரு. எண்ட் ஆஃப் தி டே கோர்ட் தான கொடுக்கல அவருக்கு பெயில். இல்ல எண்ட் ஆஃப் தி டே ஒரு கேள்வி ஒரு தனி விவாதம். ஹரி இந்த பாண்ட் பத்தி தொடர்ந்து பேசுறீங்க. ஒரே ஒரு விஷயம் கேள்வி மட்டும் கூட பாண்ட்ல ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் சூர்யா சார், இது பாண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது இப்போ ஒரு ஆள் அக்யூஸ்ட் வந்து பாண்ட் வாங்கிடுறான், அவன் தான் வாங்கியிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. லெட்டர்ஸ் அஸ்யூம் உங்களுக்கு தெரியாது. உங்க ஆபீஸ்ல கொண்டு வந்து பேப்பரை போட்டு போயிட்டான். மமதாஜி சொன்ன மாதிரி எல்லாம் பேப்பரை கொண்டு வந்து போட்டு போயிட்டான். அவன் தான் எனக்கு கொடுத்தான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கோர்ட் மூலமா தெரிஞ்சதுதான் எனக்கும் தெரியும். ஆனா அவன் தான் எனக்கு கொடுத்தான்னு எனக்கு அப்ப எப்படி தெரியும்? ஓ ஓகே, அப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதுல்ல சார்? அப்ப எப்படி சார் திமுக? நீங்க சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு பேங்க் சொல்லாது சார். எப்படி சார் திமுகவுக்கு தெரிஞ்சிச்சு, அண்ணா திமுகவுக்கு தெரிஞ்சிச்சு, என்சிபிக்கு தெரிஞ்சிச்சு, ஜனதா தள் செக்யூரிட்டி தெரிஞ்சிச்சு, ஆனா பிஜேபிக்கு மட்டும் தெரியாம? நான் சொல்லல. நான் மார்டின் ஐயா எதுக்காக லாட்டரி இல்லாத தமிழ்நாட்டுல தேவையில்லாம திமுக 500 கோடி கொடுத்தாரு நான் கேட்கவே இல்லை. அது கேட்கப்பட வேண்டிய எனக்கு தெரிஞ்சு அக்யூஸ்ட் எல்லாம் பெயில் பாண்டு தான் கோர்ட்ல கட்டி நாங்க வேடிக்கை பார்த்திருக்கோம். இப்பெல்லாம் பிஜேபிக்கு தேர்தல் பாண்டு கொடுத்தாதான் அக்யூஸ்டுக்கு பெயிலே வருது. அவன் கொண்டு வந்து கொடுத்தானே அக்யூஸ்டுக்கு பெயிலே, பிஜேபிக்கு இருக்கலாம்ல. அக்யூஸ்டுக்கு பெயிலே பிஜேபிக்கு தேர்தல் பாண்டு கொடுத்தாதான். அதுவே அலிவியா இருக்கலாம். ஜீவோ ஆயிடுச்சு. திமுக கவர்மெண்ட் பணம் வாங்குச்சு சார். அந்த கேஸ் என்ன சார்? நான் தெளிவா தான் சார் சொன்னேன். நீங்க பொறுமையா உள்ள வாங்கி கூட சொல்லலாம். நல்லா இருக்கும். நாங்க சரத் சந்திர ரெட்டி வரைக்கும் தெளிவா தான் இங்க டேபிள் எடுத்து வைக்கிறோம். நாங்க அக்யூஸ்டுக்கெல்லாம் பெயில் பாண்டு கொடுத்து பழக்கப்பட்டோம். ஆனா இப்பெல்லாம் பிஜேபிக்கு
பாண்டு கொடுத்தாதான், தேர்தல் பாண்டு கொடுத்தாதான் பெயிலே கிடைக்குது. அதுக்கு முன்னுதாரணமே சரத்சந்திர ரெட்டி தான். அதுக்கு முன்னுதாரணம் சரத்சந்திர ரெட்டி. அதை தாண்டி அந்த தியாகி இருக்காரு பாருங்க, மகாராஷ்டிராவில் அஜித் பவார் தியாகி இருக்காரு. சார் ஆச்சாரி சார், ஈடி ரைடு 1000 கோடி ஊழல் அப்படின்னு ஈடி முத்திர குத்தப்பட்ட தியாகி அஜித் பவார் இருக்காரு. அவர் இப்ப பிஜேபியில கங்கையில குளிச்சுட்டு வந்து துணை முதலமைச்சர், இப்ப துணை முதலமைச்சர். பிஜேபியும் கம்யூனிஸ்டும் ஒரே ஆட்சிக்கு வந்து இதுக்கெல்லாம் ஆச்சாரியார் எப்படி சொல்லுவாரு? இப்ப ஆச்சாரியார் எப்படி பதில் சொல்லுவாரா? எல்லாரும் ஒரே நேரத்தில் ரொம்ப சுருக்கமா, எல்லாரோட இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா, இல்ல வெரி லிட்டில் டைம். தமிழ்நாட்டுல லாட்டரியே இல்ல, ஆனா லாட்டரி மார்ட்டின் எதற்காக திமுகவுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாருங்கிற கேள்விக்கு ஒரு பதில் மட்டும் அவரை சொல்லிட்டு சொல்லுங்களேன். எனக்கு தெரியாது, இதுதான் அலிபிங்கிற கேள்விதான் நானும் கேட்கிறேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இது அலிபி எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, என்னுடைய ஆளை வச்சு தான் என்கிட்ட குத்தி காட்டுவாங்க. அதுதான் மெயின் விஷயம். இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், தேர்தல் ஒரு லாஸ்ட் சின்ன தேர்தல் இது கொடுத்தாச்சு, கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு, அப்ப போய் நீங்க இந்த மாதிரி அரெஸ்ட் பண்றீங்களேங்கறாங்க. தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தா வளர்ச்சியை தான், நீங்க வளர்ச்சி திட்டங்களை தான் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தூக்கி உள்ள போடலாம். ஓப்பன்லே சொல்றேன் சார், ஆச்சாரியார் சார் வேணா டேபிள் எடுத்து வைக்கிட்டு சார். நீங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பாண்டு 500 கோடி நாங்க வாங்கணும்ன்றீங்கல்ல, டிரான்ஸ்பரண்டா எங்களுக்கு அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட்ல இருந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காருன்னு நீங்க கண்டுபிடிச்சு ரோட்ல வைங்க. ஆனா அதே சுப்ரீம் கோர்ட் கேட்டது இல்ல, இத்தனை கம்பெனி இவ்வளவு பேர் பெனிஃபிஷரின்னு என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு ஓபனா சொல்ல மாட்டீங்களா? ஓபனா சுப்ரீம் கோர்ட் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். 10 seconds. பிறகு ஆச்சாரி, you have the last one. ஹரி ஹரி ப்ரொஃபசர் ரொம்ப சுருக்கமா ஹரி இல்ல ஹரி, தேர்தல் காலத்துல ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில முதலமைச்சரை இந்த மாதிரி கைது செய்வது என்பது மிக மிக மோசமானது, ஜனநாயக விரோதமானது. எத்தனையோ வாதங்கள் சொல்லலாம். இது பாஜகவின் தோல்வி பயத்தை காட்டுகிறது. எங்களை பொறுத்தவரை எதிர்கட்சிகளுக்கு எலெக்ஷன் நெருக்கடி கொடுக்கிறது கிடையாது. அதை தெளிவா சொல்றோம். அந்த அமைப்புகள் இடி சிபிஐ எல்லாமே வந்து அவங்களுடைய பணிகள் செய்யறாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் வந்ததுனால 3 மாசம் அவங்களுக்கு லீவ் கொடுக்க முடியாது. அந்த அவங்களோட வேலைகளை அவங்க 365 நாள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நன்றி வணக்கம்.